என் உயிரினும் மேலான தமிழ் நெஞ்சங்களே, ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆங்கில வழியில் ஆங்கில மொழி வழியில் படிக்காமல், இங்கிலீஷ் மீடியம் படிக்காமல் தமிழிலே நாங்கள் கற்றுக்கொள்வோம் என்று ஆசைப்படுகின்ற அருமையான உள்ளங்களே, தம்பியரே, தங்கையரே, நல்ல உள்ளங்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இப்போ நம்ம ஏறக்குறைய 30 பாடம் படிச்சிட்டோம். என்னடா பாடம் போய்கிட்டே இருக்கேன் நீங்கள் சொல்லி கொஞ்சம் யோசிப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சின்ன சின்ன பாடமாக நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ பாடம் 31 வந்திருக்கிறோம். இதில் நம்முடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, 8 சூத்திரம் முடிச்சிருக்கிறோம் இல்லையா? அதாவது நிகழ்காலத்தில் 4 முடிச்சாச்சு. நிகழ்காலத்தில் ஒரு சொல் வகை, கொண்டு வகை, இரு சொல் வகை, கொண்டே வகை. அதே மாதிரி கடந்த காலத்துலேயும் ஒரு சொல் வகை, கொண்டு வகை, இரு சொல் வகை, கொண்டே வகை. இதான் ஆர்டர். அதாவது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு சொல் வகை, இரு சொல் வகை, கொண்டு வகை, கொண்டே வகை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ஒரு சொல் வகை, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான் ரெண்டாவது, அப்போ அது கொண்டு வகை. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் இரு சொல் வகை, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் கொண்டே வகை. ஸோ அப்படி தான், அதுதான் ஆர்டர். சரி, இப்போ 8 சூத்திரம் முடிச்சிருக்கிறோம் ஃபாதர். இந்த 8 சூத்திரத்துக்குள்ளேயே எனக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி, இந்த நெகட்டிவ் எழுதுறது எப்படி, இந்த கொஸ்டின் உருவாக்குறது எப்படி, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உடனே இப்போ அதையும் நம்ம இடையில் பார்ப்போம், படிப்போம் இல்லையா? ஸோ உதாரணம் 1, இந்த நெகட்டிவ் கொஸ்டின்லாம் உருவாக்குறது எப்படின்னா, ஏற்கனவே நம்ம பி குடும்பத்தில் ஐ ஆம் நான் இருக்கிறேன், அது ஒரு வார்த்தை, அதை பிரிக்க முடியாது. ஸோ ஐ ஆம் நாட் போட்டோம், அல்லது இந்த ஆமை தூக்கி முன்னாடி போட்டோம், ஆமை நான் இருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி. ஐ ஆம் நாட்னா நான் இருக்கிறது இல்லை. அப்புறம் ஐ வாஸ், அது கடந்த காலம். ஐ வாஸ் அப்படின்னா மாற்றி போட்டால் வாஸ் ஐ நான் இருந்தேனா, ஐ வாஸ் நாட் நான் இல்லை. ஆனால் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒன்று வந்தது பாருங்களேன், ஐ ஷேல் பி. ஐ ஷேல் பின்னா 2 வார்த்தை. இப்போ இந்த ரெண்டுமே வினைச்சொல் தான். ஆனால் இதில் உண்மையான வினைச்சொல் பி தான் உண்மையான வினைச்சொல். ஐ பி, நான் இருக்கிறேன். அந்த ஷேல் எதிர்கால துணை வார்த்தை. அது சும்மா துணைக்கு வர மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு, மாப்பிள்ளை தோழன் மாதிரி, மணமகள் தோழி மாதிரி. ஐ ஷேல் பி, நான் இருப்பேன். அப்போ இதை நம்ம எப்படி பிரிப்போம்? இந்த ஷேலை தூக்கி முன்னாடி போட்டாச்சுன்னா ஷேல் ஐ பி. இதெல்லாம் எழுதிக்கோங்க, நான் எழுதலை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஐ ஷேல் பியில் உள்ள ஷேலை தூக்கி முன்னாடி போட்டால் ஷேல் ஐ பி, அந்த ஐயும் பியும் பின்னாடி வந்துடும். அப்போ ஷேல் ஐ பின்னா நான் இருப்பேனா. இது எஸ்ஆர் நோ கொஸ்டின். ஏன்னா பதில் ஒன்று எஸ்ன்னு இருக்கணும் அல்லது நோன்னு இருக்கணும். எஸ் அல்லது நோ அப்படிங்கிற பதிலை கொடுக்கறதுனால தான் அதுக்கு பேர் எஸ்ஆர் நோ கொஸ்டின். விளக்கம் கொடுத்தா அது எஸ்ஆர் நோ கொஸ்டின் கிடையாது. நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னா, நான் சோறு சாப்பிட்டேன், சாம்பார் சாப்பிட்டேன், கூட்டு சாப்பிட்டேன், அப்பளம் சாப்பிட்டேன், பாயாசம் சாப்பிட்டேன் அப்படின்னு நான் விளக்கமாக சொல்கிறது WH கொஸ்டின். நீ சாப்பிட்டியா அப்படின்னா நான் சாப்பிட்டேன், ஆம் நான் சாப்பிட்டேன், இல்லை நான் சாப்பிடவில்லை என்பது எஸ்ஆர் நோ கொஸ்டின் ஆகும். இப்போ பாருங்களேன், ஷேல் ஐ பி, நான் இருப்பேனா, அப்போது எஸ் ஐ ஷேல், அவ்வளோதான். இதுதான் ஷார்ட்டு. எஸ் ஐ ஷேல் பி அப்படின்னு சொல்லலாம், அல்லது எஸ் ஐ ஷேல், அல்லது நோ ஐ ஷேல் நாட் அப்படின்னு சொல்லலாம். அதை சுருக்கமாக நோ ஐ ஷேண்ட் அப்படின்னு சொல்லலாம். SHAN அப்போஸ்ட்ரோஃபி காமா போட்டு டி போடணும், ஷேண்ட். ஐ ஓன்ட் இல்லையா? ஐ வில் நாட்ங்கிறது ஐ ஓன்ட்னு போடுவோம்ல, அது மாதிரி ஐ ஷேல் நாட்ங்கிறது ஐ ஷேண்ட்னு போடலாம், அல்லது ஐ ஷேல் நாட் பின்னு போடலாம். எஸ் ஐ ஷேல் பி, அல்லது எஸ் ஐ ஷேல், நோ ஐ ஷேல் நாட் பி, நோ ஐ ஷேண்ட், அல்லது நோ ஐ ஷேல் நாட், இப்படி போடலாம். ஸோ இப்போ இதை நம்ம கேள்வியாக மாற்ற போகிறோம். எப்படி? ஷேல் ஐ பி, இதுதான் எஸ்ஆர்னோ, இதுதான் நமக்கு தேவை. இதுதாங்க நமக்கு தேவை. இந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் தாங்க நமக்கு தேவை. ஏன்னா இது கூட தான் நம்ம கேள்வி வார்த்தை சேர்க்க போகிறோம். வேர் ஷேல் ஐ பி, இந்த டபிள்யூ வர்ற இடத்துல நீங்கள் வேர்ன்னு சொல்லக்கூடாது. ஊ மாதிரி வாயை வச்சுக்கிட்டு வே அப்படிங்கணும். வேர், சரியா? வேர், ஒய், வென். ஊ மாதிரி வாயை வச்சுக்கோங்க. ஊ சொல்லுங்கள், ஊ சொல்லிக்கிட்டு வே சொல்லுங்கள். வேர், வேர் ஷேல் ஐ பி, எங்கே நான் இருப்பேன். வெறும் ஷேல் ஐ பி எடுத்துக்கிட்டேன்னா நான் இருப்பேனா, ஆனால் வேர் வந்தால் எங்கே நான் இருப்பேன். அதே மாதிரி வெறும் ஷேல் ஐ பின்னா நான் இருப்பேனா, அதோட ஒய் போட்டாச்சுன்னா ஏன் நான் இருப்பேன். வென் ஷேல் ஐ பி, எப்பொழுது நான் இருப்பேன். அப்புறம் ஹவு ஷேல் ஐ பி, எப்படி நான் இருப்பேன்.
இதுதாங்க கேள்வி அமைக்கிற முறை. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பாட்ட கேட்கணும், ஏப்பா அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து அம்மா இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி பாருங்க. அம்மா இருக்காங்க. மம் இஸ், அம்மா இருக்காங்க. இதை முதல்ல எஸ்ஆர்னு கேள்வியை மாங்க. இஸ் மாம், இஸ் மம், அம்மா இருக்காங்களா? இது கூட வேறு போடுங்க. வேர் இஸ் மம், அம்மா எங்கே இருக்காங்க? ஒய் இஸ் மம், ஏன் அம்மா இருக்காங்க? ஏன் அம்மா இருக்காங்கன்னா, அதாவது ஏன் உசுரோடு இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஏன் அம்மா அங்கே இருக்காங்க, எதுக்கு அங்கே போய் இருக்காங்க அப்படின்னா, ஒய் இஸ் மம் தேர், அங்கேயும் அம்மா இருக்காங்க. ஹவ் இஸ் மம், அம்மா எப்படி இருக்காங்க? அப்போது அந்த இஸ் மம் வந்து வரப்போய் தான் அது முன்னாடி கேள்வி வார்த்தை நீங்கள் சேர்க்க முடியும். ஹவ் இஸ் மம், வேர் இஸ் மம், வென் இஸ் மம், ஒய் இஸ் மம். அந்த இஸ் மம் எங்கேருந்து வந்தது? மம் இஸ், அம்மா இருக்காங்க. அப்போ இந்த பி குடும்ப வார்த்தையை வச்சு தான் நீங்கள் உருவாக்க முடியும் வாக்கியங்கள், சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி அமைக்கிற முறை. இப்போ அடுத்ததை பார்ப்போம். வந்துட்டேன். இங்கே பாருங்கள், சூத்திரம் 1 என்ன படித்தோம்? ஐ கோ இல்லையா? சூத்திரம் 2 ஐ ஆம் கோயிங். சூத்திரம் 3 ஐ ஹாவ் கான். சூத்திரம் 4 ஐ ஹாவ் பீன் கோயிங். ஐ கோ நான் போகிறேன். ஐ ஆம் கோயிங் நான் போய்கொண்டிருக்கிறேன். ஐ ஹவ் கான் நான் போயிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் கோயிங் நான் போய்கொண்டே இருக்கிறேன். இப்போ இதெல்லாம் எப்படி நெகட்டிவ் ஆக்குறது, எப்படி கேள்வி ஆக்குறது? எல்லாம் ஒரே மெத்தட் தான். அந்த ஐ ஷேல் பி மாதிரி தான். அங்கே வந்து ஐ ஷேல் பி 2 வினைச்சொல் இருக்குது. ஐ வந்து சப்ஜெக்டு, ஷேல் வந்து வினைச்சொல், பி வந்து வினைச்சொல். 2 வினைச்சொல் இருக்காங்களா, ஒரு வினைச்சொல்லத்துக்கு முன்னாடி போட்டேன். இப்போ ஐ கோன்னு இருக்க, இதை வந்து கோ ஐன்னு மாற்ற முடியுமா? கோ ஐ அப்படின்னா நான் போகிறேன், அப்படி கிடையாது. முதல்ல அந்த வினைச்சொல்லை வந்து பிரிக்கணும். ஐ டூ ப்ளஸ் கோ. ஏங்க அந்த கோவுக்குள்ள டூ எப்படி வந்தது அப்படின்னா, இந்த இக் ப்ளஸ் அ அப்படின்னா கேன்னு சொல்லலாம். அப்போ இந்த கூட அ வருது, சேர்ந்தோன்னா கேமர். இந்த காவுக்குள்ளே எங்கே ஆ இருக்குது சொல்லுங்கள்? ஏதாவது தெரியுதா அடையாளம்? ஒன்றும் கிடையாது. கா தான், ஆ தான், இக்கு தான். இக்கு கூட ஆ சேர்ந்தால் அது வந்து கா. அதே மாதிரி இந்த கோவுக்குள்ளே வந்து டூ மறைஞ்சிருக்குது. அது எப்படிங்க மறைஞ்சிருக்குது அப்படின்னா, அது இங்கிலீஷ்காரனை தான் கேட்கணும். அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு வேலைக்கு சொல்கிறேன். இப்போ டூ ஐ கோ, ஐ கோன்னா ஐ டூ ப்ளஸ் கோ. நல்லா பார்த்துக்கோங்க, ஐ டூ ப்ளஸ் கோ. இப்போ இந்த வினைச்சொல்லை பிரிச்சாச்சா? இப்போ பாருங்கள், டூவை தூக்கி முன்னாடி போடுறோம். டூ ஐ கோ, நான் போகிறேனா? எஸ் ஐ கோ, ஆமாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டூ வார்த்தையை வச்சு கேள்வி வர்றதுனால எஸ் ஐ டூன்னு சொல்லலாம். நோ ஐ டூ நாட் கோன்னு சொல்லலாம். நோ ஐ டோன்ட்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெகட்டிவ் ஆக்குறது எப்படி? ஐ டூ ப்ளஸ் கோன்னு போட்டோம் இல்லையா? ஐ டூ ப்ளஸ் கோ. அந்த மேலே பாருங்கள், ஐ டூ ப்ளஸ் கோ. இதுக்கு நடுவில் நாட் போடணும். ஐ டூ நாட் கோ, நான் போகிறதில்லை. இப்போ இதை எப்படி கேள்வி ஆக்குறது? டூ ஐ நாட் கோ. டூவை தூக்கி முன்னாடி போடுங்க. இந்த டூவை மட்டும் முன்னாடி தூக்கி போடுங்க. டூ ஐ நாட் கோ. டூ ஐ நாட் கோ, நான் போகிறது இல்லையா அப்படின்னா நான் வரலையா? அப்போ நீங்கள் தான் போகிறீங்களா? அந்த மாதிரி கேள்வி ஆக்கும்போது, அப்போ நீங்கள் தான் போகிறீங்களா, நான் போகலையா? இல்லை. அப்போ நோ ஐ டோன்ட், நோ ஐ டோன்ட்னு சொல்லலாம். நோ ஐ டோன்ட் கோன்னு சொல்லலாம். டோன்ட் ஐ கோ அப்படின்னா ஒன்று நோ போட்டால் ஐ டோன்ட்னு சொல்லணும், எஸ் போட்டால் ஐ டூன்னு சொல்லணும். எஸ் ஐ டூ அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ் ஐ கோன்னு அர்த்தம். அந்த கோ பதிலாக தான் டூ போடணும். அல்லது எஸ் ஐ டூ கோன்னு அதில் அதை மறைஞ்சிருக்குது. சரி, இப்போ பாருங்கள், ஐ கோவை ஐ டூ ப்ளஸ் கோன்னு பிரிச்சிட்டோமா? இப்போ இதை கேள்வி எப்படி மாற்றுறது? இதை டூ ஐ கோவா நம்ம ஏற்கனவே பிரிச்சிட்டோம். அதனால் டூ ஐ கோ ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட வேறு போட்டு பாருங்கள். வேறு டூ ஐ கோ, எங்கே நான் போகிறேன்? ஒய் டு ஐ கோ, ஏன் நான் போகிறேன்? வென் டு ஐ கோ, எப்பொழுது நான் போகிறேன்? ஹவு டு ஐ கோ, எப்படி நான் போகிறேன் அப்படிங்கிறோம். இப்போ இதில் வந்து ஒரு சிலர் கேட்பாங்க, ஃபார் எங்கே நான் போகிறேன், எப்படி நான் போகிறேன், நான் தானே போகிறேன், எனக்கு தெரியாமல் இருக்குமா, அந்த கேள்வியில் அர்த்தம் இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து அர்த்தத்துக்காக நான் சொல்லிக் கொடுக்கல. இங்கிலீஷ் வந்து எப்படிலாம் மாறுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். வி கோ, நாம் போகிறோம். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் காட்டு வழியாக போகிறோம், அப்படி போயிட்டே இருக்கிறோம். அப்போ நான் அதை வந்து கேள்வியாக கேட்கணும். ஏடா எங்கடா போகிறோம், எதுக்குடா போகிறோம், எப்படிடா போகிறோம் அப்படின்னு நான் கேள்வி கேட்கும்போது அந்த வி கோவை வி டூ ப்ளஸ் கோவாக பிரிக்கிறேன். இந்த டூத்துக்கு முன்னாடி போடுங்க, டூ வி கோ. அப்போ அப்படின்னா தான் வேர் டூ வி கோ. இப்போ மேலே வந்து வேர் டூ ஐ கோன்னு போட்டோம், ஒய் டூ ஐ கோன்னு போட்டோம், வென் டூ ஐ கோன்னு போட்டோம், ஹவு டு ஐ கோன்னு போட்டோம். இப்போ நம்ம 2 பேருங்கிறனால வேர் டூ வி கோ, எங்கே நாம் போகிறோம்,
ஒய் டூ வி கோ எப்படி நான் போகிறோம், பைக்கில் போகிறோமா, பஸ்ஸில் போகிறோமா. வென் டூ வி கோ எப்போம்பா போகிறோம், எத்தனை மணிக்குப்பா போகிறோம். ஹவு டு வி கோ எப்படி போகிறோம்ப்பா, எப்படி போகிறோம். ஒய் டூ வி கோ ஏன் நம்ம அங்கே போகிறோம், அங்கே போய் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி இது வந்து ஐக்கு போட்டேன். இப்போ ஐ டூ நாட் கோ நெகட்டிவ் வச்சுக்கோங்களேன். வேர் ஐ டூ நாட் கோ. இப்போ இந்த டூ நாட் கோ தூக்கி முன்னாடி போடுங்க. வேர் டூ ஐ நாட் கோ எங்கே நான் போகிறதில்ல. வேர் டோன்ட் ஐ கோ அந்த டூ ஐ நாட்டை சேர்த்து போட்டால் டோன்ட் ஐ. வேர் டோன்ட் ஐ கோ எங்கே நான் போகிறதில்ல. இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம வெளியிலேருந்து வாரோம். அப்போ அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை நம்ம பையன்லாம் அங்கெல்லாம் போக வேண்டாம், நம்ம மட்டும் அங்கே போவோம். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறீங்க வேர் டோன்ட் ஐ கோ எங்கே நான் போகிறதில்ல, நீங்கள் மட்டும் போகிறீங்க. வேர் டூ யூ கோ வேர் டோன்ட் ஐ கோ எங்கே நான் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி. சரி, இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்தால் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க எப்போதும் தயாராக இருக்கிறேன். ஒய் டோன்ட் ஐ கோ ஏன் நான் போகிறதில்ல, ஏன் நீங்கள் மட்டும் போகிறீங்க, ஏன் நான் போகிறதில்ல. ஒய் டோன்ட் ஐ கோ. வென் டோன்ட் ஐ கோ எப்பொழுதும் நான் போகிறதில்ல. அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக டெய்லி போகணுங்கிறீங்க, என்றைக்காவது ஒரு நாளைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுறீங்க. அப்போ வென் டோன்ட் ஐ கோ எப்பொழுதும் நான் போகிறதில்ல, திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா. ஹவு டோன்ட் ஐ கோ எப்படி நான் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு சிலக்கு அர்த்தம் புரியாது, ஆனால் வந்து நீங்கள் வாக்கியம் அமைக்கவும் புரியும். இப்போ சூத்திரம் 2க்கு வரோம். ஐ ஆம் கோயிங் நான் போய்கொண்டு இருக்கிறேன் இல்லையா. சூத்திரம் 2 நல்லா பார்த்துக்கோங்க. ஐ ஆம் கோயிங். இப்போ மாற்றி போட்டால் ஆம் ஐ கோயிங். முன்னாடி 2 வினைச்சொல் இருக்கா. ஒரு வினைச்சொல்லத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் 2 வினைச்சொல் வருதோ அங்கெல்லாம் கஷ்டமே கிடையாது. ஒரு வினைச்சொல்லத்துக்கு முன்னாடி போட்டிருங்க, பிரச்சனை முடிஞ்சுது. அப்போ ஆம் ஐ கோயிங் நான் போய்கொண்டு இருக்கிறேன். இப்போ கேள்வி கேளுங்க. ஒய் ஆம் ஐ கோயிங், வேர் ஆம் ஐ கோயிங், ஒய் ஆம் ஐ கோயிங், வென் ஆம் ஐ கோயிங், ஹவு ஆம் ஐ கோயிங். இப்போ இதே 2 பேர் போட்டு பாருங்கள். ஆர் வி கோயிங் விஆர் ஃபஸ்ட்டு வந்து விஆர் கோயிங் வரும். அப்புறம் ஆர் வி கோயிங் நான் போய் கொண்டு இருக்கிறோமா. அது கூட நீங்கள் அந்த கேள்வி கேட்டு பாருங்கள். வேர் ஆர் வி கோயிங் எங்கே நான் போய் கொண்டு இருக்கிறோம். ஒய் ஆர் வி கோயிங் ஏன் நாம் போய் கொண்டு இருக்கிறோம். வென் ஆர் வி கோயிங் எப்பொழுது நாம் போய் கொண்டு இருக்கிறோம், எப்பொழுது போக போகிறோம் அந்த அர்த்தத்தில். ஹவு ஆர் வி கோயிங் எப்படி நாம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது அப்புறம் சூத்திரம் 3க்கு வாங்க. ஐ ஹாவ் கான், ஐ ஹாவ் ஈட்டன் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். இப்போ இதில் வி போட்டு பாருங்களேன். வி ஹாவ் ஈட்டன் மாற்றி போட்டால் ஹேவ் வி ஈட்டன் நாம் சாப்பிட்டு இருக்கிறோமா. இது கூட நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்களேன். வேர் ஹேவ் வி ஈட்டன் எங்கே நாம் சாப்பிட்டு இருக்கிறோம். வென் ஹேவ் வி ஈட்டன் எப்பொழுது நாம் சாப்பிட்டு இருக்கிறோம். ஒய் ஹேவ் வி ஈட்டன் ஏன் நாம் சாப்பிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி தான் சூத்திரம் 4 நீங்கள் என்ன செய்யலாம். ஐ ஹாவ் பீன் கோயிங். ஹேவத்துக்கு முன்னாடி போடுங்க. ஹேவ் ஐ பீன் கோயிங். இதெல்லாம் எழுதணும். சும்மா அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ எழுதுனா தான் உங்களுக்கு புரியும் எந்த வினைச்சொல்லத்துக்கு முன்னாடி போடுதோ அந்த முதல் வினைச்சொல். ஐ ஹாவ் பீன் கோயிங்க அந்த ஹேவ் மட்டும் முன்னாடி தூக்கி போடுங்க. மேட்ரு ஓவர். இப்போ இதில் என்ன லாபம் ஃபாதர், இதை படிச்சலாம் என்ன லாபம் அப்படின்னா, லாபம் வந்து எல்லாம் என்னால் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாக்கியத்தையும் சொல்லணும்னா உலகத்தில் உள்ள எல்லா இங்கிலீஷ் வாக்கியத்தையும் தேடி பிடிச்சி உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும், அது நடக்காது. ஆனால் உங்களால் முடியும், எல்லாம் முடியும். இதுதான் லாபம். நீங்கள் வந்து சொந்தமாக ஒரு வாக்கியம் எழுத ட்ரை பண்ணுங்கள், சரியா. இப்போ நீங்களும் உங்கள் தம்பியும் எங்கேயோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு கல்லை உடச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஐ அண்ட் மை பிரதர் ஆர் பிரேக்கிங் த ஸ்டோன். நானும் என்னுடைய தம்பியும் இந்த கல்லை உடைத்து கொண்டு இருக்கிறோம். ஆர் பிரேக்கிங் இல்லையா, 2 வினைச்சொல் வந்தாச்சு. இப்போ பாருங்களேன், ஆரத்துக்கு முன்னாடி போடுங்க. ஆர் வி பிரேக்கிங். ஏன் வி போடுதோம், மறுபடியும் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஐ அண்ட் மை பிரதர் போட வேண்டிய தேவை கிடையாது. நானும் என் தம்பியும் திரும்ப போட வேண்டிய தேவையில்லை. இப்போ இங்கிலீஷ்லேயே பாருங்களேன். கண்ணன், நம்ம தமிழில் பாருங்கள். கண்ணன் வந்தான், அவன் சாப்பிட்டான், அவன் போனான், அப்படி தான் சொல்ல மொழிய. கண்ணன் வந்தான், கண்ணன் சாப்பிட்டான், கண்ணன் போனான்னு சொல்ல மாட்டான். கண்ணன் வந்தான், கண்ணன் சாப்பிட்டான், கண்ணன் வந்தான், அவன் சாப்பிட்டான், அவன் சாப்பிட்டுட்டு போயிட்டான். அப்படி தான் அவன் சொல்ல. இது வந்து பிரதி சொல், அதற்கு பதிலாக வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதே மாதிரி நானும் என் தம்பியும் இந்த கல்லை உடைத்து கொண்டு இருந்தோம், உடைத்து கொண்டு இருக்கிறோம். உடைத்து கொண்டு இருந்தோம்னு வச்சுக்கிட்டோமே, அதான் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு. உடைத்து கொண்டு இருந்தோம். வி வேர் பிரேக்கிங். வீன்னு அர்த்தம் நாங்கள். யார் நாங்கன்னா யார், நானும் என் தம்பியும். வி வர் பிரேக்கிங் த ஸ்டோன். ஃபஸ்ட்டு வாக்கியம் வந்து ஐ அண்ட் மை பிரதர் வேர் பிரேக்கிங் த ஸ்டோன். 2வது வாக்கியம் வி வர் பிரேக்கிங் த ஸ்டோன். இப்போ இது எப்படி கேள்வியாக மாற்றுறது, இந்த வேரத்துக்கு முன்னாடி போடுங்க. வேர் வி பிரேக்கிங்
நாங்கள் உடைத்து கொண்டு இருந்தோமா இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த WHக்கெலாம் அர்த்தம் வரும். ஹவ் வேர் வி பிரேக்கிங், ஹவ் வேர் வி பிரேக்கிங், எப்படி நாங்கள் உடைத்து கொண்டிருந்தோம்? சுத்தியில் வச்சு உடைச்சோமா, அல்லது கல் மேலே இன்னொரு கல்லை போட்டு உடைச்சோமா? வென் வேர் வி பிரேக்கிங், எப்பொழுது நாங்கள் உடைத்து கொண்டிருந்தோம்? ஞாபகம் இல்லையா? நேற்று எத்தனை மணிக்கு உடைச்சிக்கிட்டு இருந்தோம்? வென் வேர் வி பிரேக்கிங் எஸ்டர்டே, எப்பொழுது நாங்கள் உடைத்து கொண்டிருந்தோம்? அப்புறம் வாட் வேர் வி பிரேக்கிங், என்னத்தை நாங்கள் உடைச்சிக்கிட்டு இருந்தோம்? கல்லையா, அல்லது மரத்தையா, அல்லது பனிக்கட்டியவா, பெட்டியவா, அப்படி ஏதோ ஒன்று இல்லையா? என்னத்தை நாங்கள் உடைச்சோம்? வாட் வேர் வி பிரேக்கிங், வேர் வேர் வி பிரேக்கிங், எங்கே நாங்கள் உடைத்து கொண்டிருந்தோம்? தோட்டத்திலையா, கிணத்துலையா, வீட்டிலையா, மொட்டை மாடியிலையா, அப்படிங்கிற மாதிரி சும்மா நீங்கள் ஒரு வாக்கியத்தை எழுதுனா தான் இதெல்லாம் கதையாகும். சும்மா அப்படியே கேட்டுட்டு ஃபாதர் நீங்கள் இங்கிலீஷ் நல்லா நடத்திருக்கே ஃபாதர்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேட்டால் மட்டும் போதாங்க, ப்ளீஸ் நான் உங்களை ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து எழுதி பார்க்கணுங்க. சும்மா ஒரு வாக்கியத்தை எடுங்க, ஒரு வினைச்சொல் எடுங்க. ஐ ஓவர் ஹியர், ஓவர் ஹியர்னால் ஒட்டு கேட்குறது. ஐ ஓவர் ஹியர், அப்போ நான் ஒட்டு கேட்கிறேன். இதை பிரிங்க, ஐ டூ ப்ளஸ் ஓவர் ஹியர், நான் ஒட்டு கேட்கிறேன். இந்த டூ தூக்கி முன்னாடி போடுங்க, டூ ஐ ஓவர் ஹியர், நான் ஒட்டு கேட்குறேனா? ஓகே. வாட் டூ ஐ ஒட்டு ஓவர் ஹியர், நான் எதை ஒட்டு கேட்குறேன்? எங்கள் அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்குள்ளே பேசுகிறேன், நான் ஒட்டு கேட்குறேன். வென் டூ ஐ ஓவர் ஹியர், எப்பொழுது நான் ஒட்டு கேட்கிறேன்? ராத்திரி தூங்கும்போது. வென் ஐ ஸ்லீப் ஐ ஓவர் ஹியர். ஒய் டூ ஐ ஓவர் ஹியர், ஏன் நான் ஒட்டு கேட்குறேன்? ஏன்னா என் புத்தி வந்து கிறுக்கு புத்தி, அர்த்தம் என்ன பேசுகிறாங்கிற கேட்குறது தான் என்னுடைய ஆசை. அதனால் நான் வந்து ஒட்டு கேட்குறேன். இப்படி நீங்கள் வந்து கேள்வி வார்த்தைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஹவு டு ஐ ஓவர் ஹியர், எப்படி நான் ஒட்டு கேட்குறேன்? தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு நான் ஒட்டு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? அப்போ எழுதுங்க எழுதுங்க, நான் சொல்கிறதெல்லாம் எழுதுங்க, சொந்தமாக எழுதி பாருங்கள், ஏன்ட கேளுங்க. இங்கிலீஷ் ஈஸிங்க, ரொம்ப நல்ல ஈஸியாக இருக்கும். இன்னும் நமக்கு எதிர்காலம் மட்டும்தான் இருக்குங்க. இதே மெத்தட் தான். இதாவது நம்ம வந்து பிரிச்சுட்டு இடம்தான். ஐ கோ, ஐ டூ ப்ளஸ் கோன் பிரித்தோம். ஐ வெண்ட், ஐ டிட் ப்ளஸ் கோன் பிரித்தோம். இன்னும் பாருங்கள், ஐ ஷேல் கோ எதிர்காலம், அதில் ஏற்கனவே 2 வினைச்சொல் இருக்குது. ஐ ஷேல் பி, நான் இருப்பேன் மாதிரி ஐ ஷேல் கோ. அப்புறம் ஐ ஷேல் பி கோயிங், நான் போய் கொண்டு இருப்பேன். 3 வினைச்சொல் இருக்குது. ஷேல் பி கோயிங், இதில் ஷேலை மட்டும் முன்னாடி தூக்கி போட்டால் போதும். ஷேல் ஐ பி கோயிங். அப்புறம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஐ ஷேல் ஹேவ் கான், ஷேல் ஐ ஹேவ் கான், அல்லது ஷேல் ஐ ஹேவ் ஈட்டன். அப்புறம் ஐ ஷேல் ஹேவ் பீன் ஈட்டிங். இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த ப்ரெசன்டென்ஸ் படித்தோம் இல்லையா, நிகழ்காலம், அந்த நிகழ்காலத்தில் ஃபுல்லாக ஷேல் வந்து சேரும். அங்கே வந்து ஐ கோ, இங்கே ஐ ஷேல் கோ. ஐ ஐ ஐ ஐ ஆம் கோயிங், அந்த ஐ ஆமுக்கு பதிலாக பி வார்த்தை வரும். ஐ ஷேல் பி கோயிங். அங்கே ஐ ஹேவ் கான், இங்கே ஐ ஷேல் ஹேவ் கான். அங்கே ஐ ஹேவ் பீன் கோயிங், இங்கே ஐ ஷேல் ஹேவ் பீன் கோயிங். அந்த முன்னாடி உள்ள வினைச்சொல்லை முன்னாடி தூக்கி போட்டால் போதும், மேட்ரு ஓவர். நான் உங்களுக்கு அந்த பாடத்தை போய் எழுத போகிறேன். அது வரைக்கும் இதை நீங்கள் கேளுங்க, படிங்க, தயவுசெய்து படிங்க. இங்கிலீஷ் ஈஸிங்க, நல்லா இருப்பியாக படிங்கங்க. தெரியாதவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. கிராமரில் சும்மா 100க்கு 100 பிச்சு வாங்கிட்டு வரலாம். இங்கிலீஷில் எஸ்ஏ காம்போசிஷன் எல்லாம் வெளுத்து வாங்கலாம். உங்கள் பேப்பரை திருத்துறான், கிறுக்கு பிடிச்சி மெண்டல் ஆயிடுவான். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ஒரு சின்ன வாக்கியத்தை வச்சு, ஒரு நீளமான வாக்கியம், ஒரு ஃபுல் பேஜ் A4 ஷீட் ஃபுல்லாக ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் பேசுகிற அளவுக்கு நான் உங்களை உருவாக்கி தருவேன். இது வந்து காட் மேல் ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ். தயவுசெய்து இங்கிலீஷ் படிங்க. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, வணக்கம். உங்கள் அன்புள்ள அந்தோணிராஜ். என் மூஞ்சை நீங்கள் பார்க்கணுமா? ஹாய், நல்லா இருங்க. வாழ்த்துக்கள்.